கிழக்கு தொகுதியில் திமுகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என அமைச்சர் முத்துசாமி உறுதி. அவங்க அப்படி சொல்றதுங்கிறது அவங்க கட்சியை பொறுத்தவரைலாம் அது சரிதான். திமுகவா நாங்கள் தான் பார்த்துறோம்னு சொல்றதுல அவங்க அந்த சைடில் நிற்கிறவங்க அப்படி தான் பேசணும். அதில் நாங்கள் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எப்போ நாமினேஷன் போட்டாங்க, எங்கேருந்து போட்டோம், இதெல்லாமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதெல்லாம் கவனிக்கலை. நாங்கள் இப்படி காலையில் 7 மணிக்கு புறப்பட்டு மதியானம் 12 மணி 1 மணி 2 மணி வரலும் நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறோம். எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கறது கூட நேரம் இல்லை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக, நாதக உட்பட 58 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை சந்திக்க தாவேக தலைவர் விஜய்க்கு காவல்துறை அனுமதி. ஜனவரி 20ஆம் தேதி பரந்தூர் சென்று போராட்டக்காரர்களை சந்திக்கிறார் விஜய். பொங்கல் பண்டிகை முடிந்து வெளியூர்களில் இருந்து மக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக இன்று 3412 பேருந்துகள் இயக்கம். வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 1320 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற இன்று கடைசி நாள். 75 விழுக்காடுக்கும் மேல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதாக தகவல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மண்டையூர் வடவாளத்தில் களை கட்டும் ஜல்லிக்கட்டு போட்டி. சீரிப்பாயும் காளைகளை ஆர்வத்துடன் நடக்கும் காளையர்கள். கூடல் தாமிரபரணி ஆற்றில் 2 சிறுமிகள் மூழ்கிய நிலையில் ஒரு சிறுமி சடலமாக மீட்பு. மற்றொருவரை ரப்பர் படகுகள் மூலம் தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். ஆந்திராவில் நடிகர் பாலகிருஷ்ணா படம் வெளியான போது ஆட்டை பலி கொடுத்த சம்பவம். ரசிகர்கள் 5 பேர் மீது திருப்பதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கர்நாடக மாநிலம் மங்களூரு கூட்டுறவு வங்கியில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம், நகைகள் கொள்ளை. ஆயுதங்களுடன் வந்த கொள்ளை கும்பல் துணிகரம். மதுரை மத்திய சிறைச்சாலையில் 10 ஆண்டுகளாக பணியில் இருந்த மோப்ப நாய் உயிரிழப்பு. 21 குண்டுகள் முழங்க இறுதிச் சடங்குகள், கண்ணீர் அஞ்சலி செலுத்திய காவல் அதிகாரிகள். வண்டலூர் அருகே பர்னிச்சர் கடையில் நள்ளிரவில் திடீரென தீ விபத்து. 30 லட்சம் ரூபாய் பொருட்கள் எரிந்து சேதம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். டிக்டாக் தடை சட்டத்தை உறுதி செய்தது அமெரிக்க உச்சநீதிமன்றம். நாளை முதல் அமெரிக்காவில் தடை செய்யப்படும் என்று தகவல். சீனாவில் வசந்த காலத்தை வரவேற்கும் பிரம்மாண்ட விளக்கு திருவிழா. பல்வேறு வடிவங்களில் அலங்கார விளக்குகளை ஒளிரவிட்டு உற்சாகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.